Morning students. In the previous class we learned about TCL commands, DQL command and data types. So SQL நாம் என்னென்ன data types தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SQL commands and their functions அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா tables are the only way to store data. Therefore all the information has to be arranged in the form of tables. The SQL provides a predetermined set of commands to work on databases. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு SQL commands and their functionல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபேஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு லைப்ரரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ புக்ஸை வந்து எப்படி ராக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்களோ ஸோ அது மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாமே டேபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி டேபிள் மெத்தடில் டேட்டாஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த டேட்டாபேஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, டேபிள்ஸ் ஆர் த ஒன்லி வே டு ஸ்டோர் டேட்டா. ஸோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல ப்ராப்பரான நமக்கு மெத்தடு எந்த மெத்தடு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் அரேஞ்ச்டு. ஸோ ஓகேவா, ஸோ இது மாதிரி டேபிளில் நம்ம எல்லா டேட்டாஸையும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து SQL provides a predetermined set of commands to work on database. ஸோ அரேஞ்ச் பண்ண டேட்டாஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து SQL மூலயமா நம்ம வந்து அது எல்லாமே பண்ணலாம். அப்போ SQLல பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கமாண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கமாண்ட்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம அந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்டு, நெக்ஸ்ட்டு கமாண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதோடைய ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ். They have special meaning in SQL. They are understood as instructions. ஸோ கீவேர்டு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் இதில் யூஸ் பண்ண போகிறோம் SQLல. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்குது. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த கீவேர்ட்ஸை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட்ஸ். ஸோ இந்த கமாண்ட்ஸ் அப்படின்றது நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, தே ஆர் instructions given by the user to the database, also known as statements. ஸோ யூசர்ஸ் நாம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன டேட்டாஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோமா, இல்லை டெலீட் பண்ண போகிறோமா, இல்லை ஃபில்டர் பண்ண போகிறோமா, இல்லை கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோமா, ஸோ நாம் என்ன பண்ண போகிறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாம் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம வந்து கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாஸஸ். They begin with a keyword and consist of keyword and arguments. ஸோ இந்த கிளாஸஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ கிளாஸஸ் வந்து தனியாக நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீப்பாக அதில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கீவேர்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதோடைய ஆர்குமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா அதோடைய வேல்யூஸ். ஓகேவா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, தே ஆர் த வேல்யூஸ் given to make the class complete. ஸோ கிளாஸில் நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே அந்த வேரியபிள்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம queries எழுதும்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்த 4 கமாண்ட்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, SQL provides a predetermined set of commands to work on database அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 4 டைப் ஆஃப் கமாண்ட்ஸும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ஸோ நம்மளால் query வந்து ரைட் பண்ணவே முடியும். ஓகே, சரி, என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து DDL கமாண்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கமாண்ட் DDL கமாண்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன கமாண்டை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட், இந்த 4 கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி கிரியேட் கமாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் கமாண்ட். ஸோ ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு கிரியேட் அப்படின்ற கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யூ கேன் கிரியேட் ஏ டேபிள் பை யூஸிங் த கிரியேட் டேபிள் கமாண்ட். ஓகேவா, ஒரு டேபிளை நம்ம டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா கிரியேட் டேபிள். கிரியேட் அப்படின்றது கமாண்ட், அடுத்து டேபிள் அப்படின்னும் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் கிரியேட் டேபிள். இங்கே கேப் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் கேபிட்டலில் இருக்கக்கூடிய அந்த கிரியேட் டேபிள்ன்றது தான் கமாண்ட்.
நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, when a table is created, its columns are named, data types and sizes are to be specified. ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். a table is created, its columns are named. அப்போது ஒவ்வொரு காலமுக்கும் கண்டிப்பாக நம்ம நேம் கொடுக்கணும். ஓகே, ஒரு டேபிள் அப்படின்னு கொடுத்தாலே கண்டிப்பாக அதில் ரோ அண்டு காலம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காலமுக்கு நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த காலமில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் என்னவோ அதுக்கான டேட்டா டைப் என்னன்னு கொடுக்கணும். நம்ம டேட்டா டைப்னால் என்னென்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். என்னென்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேர், வேர் கேர், இன்டீஜர், நியூமரிக், ஸ்மால் இன்டீஜர், ஃப்ளோட், ரியல், டபுள், டேட், டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய நான் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னாலே அதில் டேட்டா டைப்ஸை நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான டேட்டா டைப் கொடுக்கணும். அண்டு சைஸஸ், ஸோ எவ்வளோ பைட் அது சைஸ் ஆக்குபை பண்ணுமோ அதோடைய சைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்ஸ் நமக்கு வேணும். ஈச் டேபிள் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 காலம். த சின்டெக்ஸ் ஆஃப் கிரியேட் டேபிள் கமாண்ட் இஸ். ஸோ ஒரு டேபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும்? காலம் இருக்கும். அட்லீஸ்ட் 1 காலமாக இருந்தால் தான் அது 1 டேபிள் அப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ கிரியேட் டேபிளுக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே. ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம் இங்கே கொடுத்துருக்குற இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கிரியேட் டேபிள் அப்படின்றது கமாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்குலர் ப்ராக்கெட்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு அது தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறதாக கொடுத்துருக்காங்க. நம்ம கிரியேட் டேபிள் அப்படின்னு கமாண்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளுடைய டேபிளுடைய நேம் என்னவோ அந்த டேபிளுடைய நேமை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். அதாவது ரவுண்டட் ப்ராக்கெட் இருக்குல்லையே அந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு காலமுடைய நேம் என்னன்னு கொடுக்கணும். இங்கே ஆங்குலர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஆங்குலர் ப்ராக்கெட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற எல்லா சிம்பிள்ஸுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் நமக்கு கண்டிப்பாக உண்டு. காலம் நேம், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு அதோடைய டேட்டா டைப், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோடைய சைஸை வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு காலம் வேணும்னா நெக்ஸ்ட்டு காலம், அது கம்மா கொடுத்துட்டு அடுத்த காலம் அதோடைய டேட்டா டைப் அதோடைய சைஸ், நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு அடுத்த காலம் அதோடைய டேட்டா டைப் அதோடைய சைஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை காலம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுத்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஓகே, நவ் லெட் அஸ் யூஸ் த above syntax to store some information about the students of a class in a database. For this you first need to create table. ஓகே, ஸோ என்ன பாருங்க, நவ் லெட் அஸ் யூஸ் த above syntax. ஸோ மேலே கொடுத்துருக்குற இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நாம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் திஸ் யூ ஃபர்ஸ்ட் நீட் டு க்ரியேட் டேபிள். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை யூஸ் டேட்டா பேஸ் அப்படின்ற கமாண்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் இதெல்லாம் கொடுக்கணும். டு க்ரியேட் ஏ ஸ்டூடெண்ட் டேபிள், let us take some information related to students like admission number, which we can use it in short form as admission number, name of the student, name, gender, age, etc. of the student. ஸோ ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் பாருங்கள் சம் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்குறோம். எப்படின்னா அட்மிஷன் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம அட்மிஷன் நம்பர் அப்படிலாம் நம்ம கொடுக்கூடாது. அதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ADMNO அப்படின்னா அட்மிஷன் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் மெத்தடில் தான் நம்ம கொடுக்கணும். அட்மிஷனுக்கும் நம்பருக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அப்படி இல்லை ஸ்பேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் சிம்பிள் கொடுத்திங்கன்னா தான் அட்மிஷன் அண்ட் நம்பர் அப்படின்றது சேம் ஸ்ட்ரிங் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணும். இல்லாட்டி அது கண்டிப்பாக 2 ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிவிடும். ஸோ அப்போ நமக்கு மிஸ்டேக்ஸ் நடக்கும் நம்மளோட queryல. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது நம்ம வெறும் நேம் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட் நேம்னு கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர். ஸோ ஜெண்டரை நீங்கள் வந்து வெறும் ஜீன் கூட கொடுக்கலாம், இல்லை ஜென் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏஜ் எக்ஸட்ரா இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 4 ஃபீல்டு நேம் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் நேம், நேம், ஜெண்டர், ஏஜ் அப்படின்னு 4 ஃபீல்டு நேம் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு. Let us create a table having the field names, admission number,
நேம் ஜெண்டர் ஏஜ் அண்ட் பிளேஸ். ஸோ 5 ஃபீல்ட் நேம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி வந்து கமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாருங்கள். the SQL commands will be as follow as create table student. ஓகே, ஸோ create table student அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் create table அப்படின்றது கமாண்ட், ஸ்டூடெண்ட் அப்படின்றது நம்மளுடைய டேபிளுடைய நேம். நாம் என்ன டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கோம்னா ஸ்டூட், அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். நாம் எடுத்துக்கூடிய ஃபீல்டு அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் 5 ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். ப்ராக்கெட்குள்ளே தான் அதெல்லாம் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது. அட்மிஷன் நம்பர் அப்படின்னும் போது எப்படி இருக்கும், இன்டீஜர்னாலே நம்பர் தானே டேட்டா டைப், அதனால் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். காமா நேமில் பாருங்கள் கேரக்டர், நேம் எல்லாமே எப்படி இருக்கும் கேரக்டர். ஸோ ப்ராக்கெட்டில் 20 அப்படின்னு அதோடைய சைஸை கொடுக்குறோம். 20 அப்போ நேம் எப்படி இருக்கலாம் 20 வரைக்கும் உள்ள கேரக்டர். ஓகே, ஒரு நேம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது 20 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு நேம் எடுத்துட்டோம் அப்படின்னா SIVA 4 கேரக்டர். அந்த மாதிரி 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் நேமில் வந்து சைஸ் கொடுக்குறோம். அட்மிஷன் நம்பரில் இன்டீஜர் கொடுத்துருக்கோம். இன்டீஜர் கொடுத்தா அதுக்கு சைஸ் கொடுக்கக்கூடாது, நம்ம டேட்டா டைப்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்டீஜர் கொடுக்கும்போது அதுக்கான சைஸ் கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் நேம் இப்போ புரியுதா. நெக்ஸ்ட்டு ஜெண்டர். ஸோ ஜெண்டரில் பாருங்கள் கேரக்டர் 1. ஸோ ஜெண்டர் வந்து நம்ம வந்து மேல் ஆர் ஃபீமேல் M ஆர் Fன்னு கொடுத்தா மட்டுமே நமக்கு போதும். அதனால தான் அதை வந்து சைஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னு நீங்கள் மேல் MALEன்னு ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அது மிஸ்டேக் ஆகிடுமா அப்படின்னா கிடையாது. அது என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும்தான் எடுத்துக்கும். ஏன்னா நம்மளுடைய சைஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்கதால 1 கேரக்டர் மட்டும்தான் அதை ஆக்குபை பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஏஜ். ஸோ ஏஜ் இன்டீஜரில் கொடுத்துக்கலாம், இன்டீஜருக்கு சைஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளேஸுடைய நேம் கேரக்டரில் கொடுத்துருக்கேன், அது 10 அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னா CHENNAI டோட்டலாக 7 கேரக்டர் வருது இல்லையா. ஸோ அதான் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், கமா கொடுக்கணும். லாஸ்ட்டில் ப்ராக்கெட்டை செமிகோலன் கொடுத்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஓகே, the above one is a simple table structure without any restrictions. You can also set constraints to limit the type of data that can go into the field of the table. Constraints are used to limit the type of data that can go into a table. This ensures the accuracy and reliability of the data in a database. So constraint could be either on a column level or a table level. Next, in the simple நம்ம பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை கொடுத்து அந்த டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம். Constraint is a condition applicable on a field or set of fields. ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் constraint அப்படின்னா சே கண்டிஷன் அப்ளிகபிள் ஆன் ஏ ஃபீல்டு. ஒரு ஃபீல்டில் இருக்கிற வேல்யூக்கு போயிட்டு நம்ம வந்து கண்டிஷன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை வந்து நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.